ஃபர்ஸ்ட் சத்யோஜாத முகம்னு பேர். எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்புகள் சத்தியமான முகம்னு பேர். அவர்கிட்ட போனா உண்மை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே அவருக்கு வேண்டியதில்லை, உண்மை. சூரபத்மன் பார்க்குற சிரிக்கிறார். ஏண்டா என்னை போய் கொள்றதுக்கு ஒரு குழந்தைய போய் அனுப்பிச்சிருக்காரு. அப்போது முருகப்பெருமான் குழந்தை தானே. அடுத்த நாள் சூரபத்மன் அப்படி வெளியில் வந்து பார்க்குற திருச்செந்தூர் கடல் எல்லாம் முருகனாக இருக்கார், வானமெல்லாம் முருகனாக இருக்கு. எவ்வளோ பெரிய முருகன், பூமிக்கும் வானத்துக்கும் அளந்தவர். யார் அளந்திருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தான் அளந்திருக்கார். நீங்கள் முருகருடைய கோயிலுக்கு போயிருப்பீங்க. முதல் முகம் எப்படி இருக்கும், ரெண்டாவது முகம் இருக்கும், மூணாவது முகம் நேரில் வச்சிருக்க மாட்டாங்க, பின்னாடி தான் வச்சிருப்பாங்க. அகோர முகம், ஏன்னா நம்ம பார்த்தா அது தாங்காதான். சூரனை வதம் பண்ண முகம் தான் அந்த அகோர முகம். அவங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க, சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க சொல்லியிருக்காங்களா. முருகனை பார்த்த உடனே அப்படியே சிவ ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இந்த 5 முகம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் சமம். ஆனால் 6வது முகம் ஒன்று இருக்கு, அதோ முகம்னு பேர். வா என்று அழைத்து அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய முகம். சார், இப்போ கொஞ்ச நாளாவே நீங்க பார்த்துருப்பீங்க, யூடியூபா இருக்கட்டும் இல்லை என்ன சோஷியல் மீடியாவா இருந்தாலும் திடீர்னு முருகர் மேல அவ்வளோ ஒரு பக்தி வெளிப்படுத்த காரணம் என்னன்னு? இந்த கலியுகம் வந்து சுப்பிரமணியருக்குரியது. கலியுக தெய்வம் என்று அழைக்கக்கூடியவர் முருகர். முருகா 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 என்று ஓதுவார் முன் 2 கால்களும் தோன்றுமே. முருகனுடைய கேலண்டர் இருந்தா கூட அதை கூட தூக்கி போடுறதுக்கு மனசு வரல பக்தர்களுக்கு. அப்படி இருக்கு. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வைகாசி விசாகத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி என்னெல்லாம் நல்லது நடக்கும், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த தினம், இதை தாண்டி இந்த வைகாசி விசாகத்துடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன சார்? அதாவது நிறைய நிகழ்ச்சி வந்து நான் வந்து பேசியிருக்கேன். வைகாசி விசாகத்தை விஷயத்தை பற்றியே பேசியிருக்கேன். பட் அழகா நீங்கள் தான் இந்த கேள்வியை கேட்டீங்க. என்னன்னா வைகாசி விசாகம் முருகர் அவதரித்த தினம் அப்படின்னீங்க. அவதாரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காக்கும் கடவுள்னு சொல்லலாம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைக்கங்களேன், என்ன சொல்லுவாங்க, குழந்தை அவதாரம் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்களா? குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கடவுளுடைய அந்த விசேஷ தினம், அந்த விசேஷ தினம் மட்டும் அவதாரம்னு சொல்லுவாங்க. அவதாரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இருக்கு. எதற்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. சில பேர் அந்த நோக்கத்தை செயல்படுத்துகிறோம், சில பேர் அந்த நோக்கத்தை செயல்படுத்துறது இல்லை. ஆனால் கடவுளுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவதாரம்ங்கிற வார்த்தை அவருக்குன்னு ஒரு நோக்கத்தை கொண்டதாக இருக்கு. எதற்காக முருகப்பெருமான் வரார் அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வரார். 6 விதமான பொறிகளாக வரார். இந்த 6 விதமான பொறிகள் கந்த புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரவண பொய்கையில வந்து அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பொறிகள் விழுகுது. அதுல 6 குழந்தை பிறக்குது. அதிலிருந்து 6 பெண்கள் வராங்க அப்படின்னு சொல்லுது. கார்த்திகை பெண்கள் அப்படின்னு. ஏன் சரவண பொய்கையில கார்த்திகை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனிவருடைய சாபம் பெற்று அங்க 2.5 லட்சம் வருஷம் தபம் இருக்கிறாங்க. அப்போ முனிவர் என்ன சொல்றாரு, எப்ப சிவனுடைய நெற்றிக்கண் அதுல வந்து வெற்றி பொறி அதுல விழுகிறதோ அன்னைக்குதான் உங்களுக்கு வந்து அந்த தோஷத்துக்கு உண்டான அந்த சாபத்துக்கு உண்டான விமோக்ஷனம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 2.5 லட்சத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி முனிவர் வந்து நெற்றிக்கண்ல இருந்து அங்க விழுகும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப முருகப்பெருமான் பிறக்கிறார் அப்படிங்கிற விஷயம் 2.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அவதாரத்தை முனிவருக்கு காண்பித்து கொடுத்தவர். அப்போ சிவபெருமானுக்கு எப்பவோ தெரியும், சூரபத்மனை வதம் பண்றதுக்காக அவர் வரார். இதுக்கு வந்து மொத்தம் 6 விதமான ரூபங்கள் எடுக்கிறார். முதல் ரூபம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சத்யோஜாத முகம்னு பேர். எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்புகள் சத்தியமான முகம்னு பேர். சத்தியம்னா என்னன்னா, முதல் அவர்கிட்ட போனா உண்மை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே
அவருக்கு வேண்டியதில்லை. உண்மை. இப்போ 6 விதமான வழிபாடு அவருக்கு பண்ணோம்னா சரியாயிடும். அவருக்கு வழிபாடு பண்றதுக்கு பேர் கௌமாரம்னு பேரு. சிவனுக்கு வழிபாடு பண்றதுக்கு சைவம்னு பேரு. அம்பாளை வழிபாடு பண்றதுக்கு சாக்தம்னு பேரு. விநாயக பெருமானை வழிபாடு பண்றதுக்கு கானாபத்தியம்னு பேரு. அப்போ முருகனை வழிபாடு பண்றதுக்கு கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முருகர்கிட்ட போறீங்க, முருகர்கிட்ட வேண்டுறீங்க, ஃபர்ஸ்ட் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் சத்தியோ ஜாதமோ சத்தியமான உண்மை இருந்ததுன்னா அவர்கிட்ட போதும், ஜெயிச்சிடலாம். வேண்டின வரத்தை வாங்கிட்டு வந்துடலாம். இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது முகம் வாம தேவ முகம்னு பேரு. என்ன முகம்? வாம தேவ முகம். சூரபத்மன் பார்க்கிற சிரிக்கிறார். ஏண்டா என்ன போய் கொல்றதுக்கு ஒரு குழந்தைய போய் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற. அப்போ முருகப்பெருமான் குழந்தை தானே. அடுத்த நாள் சூரபத்மன் அப்படி வெளியில வந்து பார்க்கிற, திருச்செந்தூர் கடல் எல்லாம் முருகனா இருக்காரு, வானம் எல்லாம் முருகனா இருக்கு, எவ்வளோ பெரிய முருகன். சுத்தியில இப்படி பாக்குறாரு. வாமம் பூமிக்கும் வானத்துக்கும் அளந்தவர். யார் அளந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் தான் அளந்திருக்காரு. உலகளந்த பெருமாள்னு பேரு. அப்போ 2வது ரூபம் பெருமாளாக, பெருமாளுடைய தன்மையாக காட்சி கொடுக்கிறார். 2வது முகம். 3வது முகம் பாருங்க. அப்போ மகாவிஷ்ணு வழிபட்ட ஒரு அனுகிரகமும் நமக்கு அது கிடைச்சிருக்கு. 3வது முகம் பாத்தீங்கன்னா அகோர முகம்னு பேர். நீங்க முருகருடைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, உற்சவர் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி உற்சவரை பார்த்திருப்பீங்க. முதல் முகம் இப்படி இருக்கும், 2வது முகம் இருக்கும், 3வது முகம் நேர்ல வச்சிருக்க மாட்டாங்க, பின்னாடிதான் வச்சிருப்பாங்க. அகோர முகம். ஏன்னா நம்ம பார்த்தா அது தாங்காதான், கண்ணாடி மூலமா தான் அதை பார்க்க முடியும். கரெக்டா பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும், கண்ணாடியில தீபாவளி காமிப்பாங்க. அதான் அகோர முகம். சூரனை வதம் பண்ண முகம் தான் அந்த அகோர முகம். நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அப்படி சுத்தி வந்தீங்கன்னா சத்துரு சம்ஹார மூர்த்தின்னு இருப்பார். இந்த சத்துரு சம்ஹார மூர்த்தி பார்த்தீங்கன்னா சூலத்தை அப்படி குத்துற மாதிரி அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த முகம் 3வது முகம். 4வது முகம் தத்புருஷ முகம்னு பேரு. தத்புருஷ முகம்னா என்னன்னா சாந்தமான முகம். அப்படியே ரொம்ப அந்த ஆக்ரோஷத்துல இருந்து சாந்தமான ஒரு முகம் 4வது முகம். 5வது முகம் எப்பவுமே உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, அம்மா மாதிரியே இருக்கீங்க. சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி முருகனை பார்த்த உடனே அப்படியே சிவ ரூபத்துல காட்சி கொடுக்குறாரு. அதுதான் 5வது முகம். ஈசான்ய முகம்னு பேர். இந்த 5 முகம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் சமம். ஆனா 6வது முகம் ஒண்ணு இருக்கு, அதோ முகம்னு பேர். என்ன முகம்? அதோ முகம். இந்த முகத்துக்கு என்ன விசேஷம்னா, வா என்று அழைத்து அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய முகம். அப்போ அருள் பாலிக்கும் முகம்னு பேர் தமிழ்ல. இதுதான் அதோ முகம். எத்தனாவது முகம்? 6வது முகம். அதுதான் முருகனுக்கு 6 முகங்கள். 6 குழந்தையா பிறகு பார்வதி தேவியார் 6ஐயும் 1 சேர்த்துறா. 6ஐயும் 1 சேர்த்தா 12 கை 6 முகமாக முருகப்பெருமான் வரார். எத்தனாவது நட்சத்திரம்னு இருக்கு. நீங்க வந்து நட்சத்திரத்துல 16வது நட்சத்திரம். நம்மளுக்கு செல்வங்கள் எத்தனை? 16 செல்வம். 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றாங்க. 16வது நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம். சரி, யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். ஒரு தெய்வங்கிறது ஒரே ஒரு கிரகத்துக்கு தான் அதிதேவதா இருப்பாங்க. அதிதேவதான்னா ஒரு கிரகத்துக்கு அதிபதியா இருப்பாங்க. இப்ப ஞாயிறு அப்படின்னு சொன்னா சூரிய பகவான், திங்கள் சிவபெருமான் பெருமாள் இப்படி சொல்லலாம், செவ்வாய் முருகப்பெருமான், புதன் சரஸ்வதி. ஆனா முருகன் பாருங்க 2 கிரகங்களுக்கு அதிபதி. என்னன்னா ஒண்ணு செவ்வாய், இன்னொன்னு குரு. செவ்வாய்க்கு அவர் தான் அதிபதி, குருவுக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப 2 கிரகங்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கார். அதான் 16வது நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் அவ்வளவு விசேஷம்னு சொல்லலாம். வைகாசி மாசம் வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் அவ்வளவு விசேஷம். வரக்கூடிய 8ஆம் தேதி மத்தியானம் கரெக்டா 2:09 ஆரம்பிச்சு 9ஆம் தேதி சாயந்தரம் 4:40 வரைக்கும் இந்த நட்சத்திரம் வந்து இருக்கு, விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வைகாசி மாசம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி, அதாவது 25 வைகாசி 25 8ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 9ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் இருக்கு. அப்போ உங்க கோயில்ல எப்படியெல்லாம் அபிஷேகம் நடக்கிறதோ அந்த அன்னைக்கு இந்த முருகப்பெருமானை வேண்டி வணங்குறது ரொம்ப விசேஷம். எப்பவுமே வீட்டுல அப்பாவோ யாராவது வீட்டுல பெரியவங்களோ வந்தா அவங்க சந்தோஷமா இருக்கும்போது அம்மா 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிவிடுவாங்க. ஏன்னா சந்தோஷத்துல அனுகிரகம் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஓகேன்றுவாங்க. நான் சொல்றது புரியுதா? சந்தோஷத்துல ஓகேன்றுவாங்க. அந்த மாதிரி முருகர் ரொம்ப ஆனந்தமா தன்னுடைய பக்தர்களோட அபிஷேகத்தோட சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய நாள்
அவதரித்த நாள் வைகாசி விசாகம். குருவுடைய நட்சத்திரம் 16வது நட்சத்திரம். காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 16வது நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். ஆக இந்த நாளன்னைக்கு முருகரை வழிபடுவது மிகப்பெரிய பலன்களை தரும். நம்ம வேண்டினதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள். அதனால்தான் இந்த விசாக நட்சத்திரக்கு இவ்வளோ சிறப்பு அம்சமா ஆமா, இருக்குது சார். 16வது நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். குருவுடைய நட்சத்திரம் சார்ந்து. இது நட்சத்திரத்துக்கு பெருமையா இல்ல நட்சத்திராதிபதி குருவுக்கு பெருமையான்னு தெரியல. முருகப்பெருமான் அந்த நாள்ல அவதரித்தங்காட்டி நட்சத்திரமே பெருமையாயிடுச்சு. பெருமையாயிடுச்சு சார். அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு விரத முறை அப்படிங்கிறது நிறைய பக்தர்கள் கடைபிடிப்பாங்க. சில பேர் 21 நாள், ஒரு சில பேர் 6 நாள், இல்ல ஒரு நாள் அந்த விரதத்தை கடைபிடிக்கிற பக்தர்களும் இருக்காங்க. ஸோ அப்படி விரத முறை அப்படிங்கிறது இந்த ஒரு சிறப்பு தினத்துக்கு ஏதாவது முறைகள் இருக்கிறதா, இல்ல இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நம்ம பின்பற்ற ஐதீகம் வேண்டியது இருக்கு? இருக்கா? நீங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சா பலன் கிடைக்குமான்னு கேட்கலாம். ம். சரி, எத்தனை பேர் விசாகன்னு பேர் பார்த்திருக்கீங்களா? நிறைய பேருக்கு இருக்கும் சார். விசாகன் இந்த நட்சத்திரத்தோட பேரே வச்சிருப்பாங்க, ஆமா, பார்த்திருக்கீங்களா? வச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருந்தவங்க, முருகன்கிட்ட விரதம் இருந்தவங்க, Okay. குழந்தை வரத்துக்காக விரதம் இருந்தவங்க. ம். அதனால்தான் விசாகன்னு பேரே வைக்கிறாங்க. சார் வைகாசி விசாகத்தன்னைக்கு என் குழந்தை பிறந்துட்டா சார், விசாக நட்சத்திரம் சார். முருகனே பிறந்துட்டார் சார். அதுதான். அப்போ இதுக்கு விரத முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரதம்னா என்ன, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். விரதம்னா வைராகியம் அர்த்தம். வைராகியம்னா என்ன? இப்போ உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கும், நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வைராகியம் வச்சிருக்கேன். அதே மாதிரி முருகனை வேண்டதுல ஒரு வைராகியம். முருக பக்தர்கள்லாம் பாருங்க, அப்படி தலை நிமிர்ந்து தான் எப்பவுமே நடப்பாங்க. அப்படி ஒரு கம்பீரம் இருக்கு அவங்க கிட்ட. ம். நான் வந்து கடவுள் உலகத்துல லண்டன்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன். Okay. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா மலேசியால பத்திகேஃப் முருகன் கோயில்ல தைப்பூசத்தப்பவே இருந்திருக்கேன். ம். எல்லா முருகர் கோயிலுக்கும் மேக்சிமம் கடவுள் அனுகிரகத்துல 6 படை கோயில், இப்போ வருஷத்துக்கு 3 தடவை நாங்கள் 6 படை கோயிலுக்கு எல்லா மக்களையும் கூட்டிட்டு போறோம். ஸோ இப்போதான் அது போன வாரம் நடந்தது. இந்த மாதிரி எல்லா கோயில்ல இருக்கக்கூடிய முருகர் கோயிலையும் முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பீரமா அந்த பக்தியிலேயே ஒரு பெருமையா இருப்பாங்க. ஏன்னா அந்த முருகப்பெருமானுடைய ஒரு பெரிய அந்த அந்த அவருடைய அந்த அனுகிரகம்னு சொல்லலாம். விசாகத்தன்னைக்கு எப்படி விரதம் இருப்பாங்க? 1 நாள் இருப்பாங்களா, 3 நாள் இருப்பாங்க. சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா 6 நாள், 6 days சஷ்டி விரதம். நவராத்திரி விரதம் 9 நாள். நவராத்திரி விரதம் 9 நாள். சிவராத்திரி விரதம் 1 நாள். சிவராத்திரிக்கு 1 நாள் விரதம் இருப்பாங்க. இந்த முருகப்பெருமானுக்கு விசாக விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நாள். இந்த எப்படி இந்த 1 நாள் விரதம் இருக்கிறது? நட்சத்திரம் ஆரம்பிச்சு நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் விரதம் இருக்கணும்னு சாஸ்திரங்கள் இருக்கு. அதை வந்து அபிஷேகம் கோயில்ல இருக்கு. அந்த அபிஷேகம் இல்லைன்னா வேல் பூஜை பண்றவங்க, வீட்டுல வந்து சுவாமிக்கு வந்து முருகனுக்கு ஆராதனை பண்றவங்க, இதெல்லாம் வீட்டுல பண்றாங்க. வேல் விரதம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இந்த மாதிரி சஷ்டி வாசிச்சு அதுக்கப்புறம் பிரசாதம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி இருக்கிறது. என்னென்ன பிரசாதம் ரொம்ப விசேஷம்? ரொம்ப விமர்சையா பண்ணோம்னா 6 பிரசாதம் பண்ணலாம். சிம்பிளா பண்ணா 1 பிரசாதம். விமர்சையா பண்ணா 6, சிம்பிளா பண்ணா 1. விமர்சையா பண்ணா 6 பூ, சிம்பிளா பண்ணா 1 பூ. அப்ப 6 புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்ணலாம். சிம்பிளா பண்ணா 1 புஷ்பம். அப்படி அர்ச்சனை பண்ணி முருகனுக்கு விரதம் இருந்து ஒரு பொழுது. இன்னைக்கு எல்லாமே விரதம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து. இன்னைக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, ஆரோக்கியத்தை பொறுத்து அவங்க விரதம் இருந்துக்கலாம். ஒரு பொழுது இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு பொழுதுனா ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம இருந்தா மீதி நேரம் சாப்பிட்றது. காலையில சாயந்தரம் சாப்பிடுவா, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட மாட்டான். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், காலையில இருந்து சாப்பிடாம இருந்து கோயில்ல அபிஷேகம் முடிஞ்சு அந்த பஞ்சாமிரதத்தையோ இல்லைன்னா அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டோ அதுக்கப்புறம் விரதத்தை முடிக்கிறது. தேனும் தினைமாவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிப்பாங்க. இது இருக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு இருக்கு. சார், இதுல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, ஜூன் 8 மாலையில இருந்து ஆரம்பிச்சு ஜூன் 9 மாலை வரைக்கும் இப்போ இந்த நட்சத்திரம் இருக்கு. அப்படி இருக்கும் போது பக்தர்கள் ஜூன் 8 அந்த விரதத்தை கடைபிடிக்கணுமா, இல்ல ஜூன் 9ஆம் தேதி அந்த விரதத்தை கடைபிடிக்கணுமா? எல்லா கோயில்லையும் ஜூன் 9 தான் கடைபிடிப்பாங்க. எல்லா கோயிலையும் ஜூன் 9. சில ஆலயங்கள்ல சாயந்தரம் அபிஷேகம் நடக்கும். சரி, நான் சொல்றது சாயந்தரம் அபிஷேகம் நடக்குது. அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல எப்படி அவர்கள் வழிபடுறதோ அதுதான் அவங்களுடையது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல சாயந்தரம் அபிஷேகம் பண்றாங்க, அப்ப சாயந்தரம்.
இல்ல அடுத்த நாள் காலையில தான் பண்றாங்க, அடுத்த நாள் காலையில. ஸோ ஆக எந்த நாள் உங்களுக்கு அப்படி சிறப்பா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெறும் பழங்கள் மட்டுமே, பழம் பால் சாப்பிட்டும் சில பேர் விரத முறையை கடைபிடிக்கலாம். அது ரொம்ப வைராகிய விரதம்னு பேர். ஓகே. வைராகிய விரதம்னா என்னன்னா ரொம்ப ஸ்ரத்தையா விரதம் இருக்கிறது. அது குழந்தை வரத்துக்காக, உத்தியோகத்துக்காக, இப்படி எல்லா விஷயத்துக்கும் இது ரொம்பவுமே சிறப்பான ஒரு காலமாக இந்த காலம் வந்து இருக்கு. அது விசாகத்துல இருந்தோம், குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தோம்னா குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும். அது ரொம்ப 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 சிறப்பான ஒரு நாள். சரி, இப்போ விரத முறை சொல்லிட்டீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து வெற்றில எல்லாம் முருகனுக்கு விளக்கேத்துறவங்க இருக்காங்க, நெய் தீபம் ஏத்துறவங்க இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு, அதாவது ஜூன் 9ஆம் தேதி இப்படி ஒரு தீபத்தை நீங்க ஏத்துனீங்கன்னா அது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னா ஏதாவது அதுக்கும் தனி ஐதீகம் இருக்கு? பொதுவாவே நெய் தீபம் தான் ரொம்ப விசேஷம். ஆஜ்ய தீபம்னு பேர் அதுக்கு. நெய் தீபத்துக்கு ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் உண்டு. அது வந்து என்னன்னா சாது தீபம்னு பேர் அதுக்கு. நெய் தான் ரிச்சஸ்ட், ரேட் ஜாஸ்தி, ஆனா அதுக்கு தான் சாதுன்னு பேரு. அதனால சாது தீபம்னு பேர். முருகனை வேண்டி விளக்குல வந்து அழகா மஞ்சளை தடவி, சுட்டி விளக்குல அழகா மஞ்சளை தடவி குங்குமம் வச்சு விட்டு திரிய வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்யை விட்டு பசு நெய்யா விடணும். பசு நெய்யா விட்டு அவருக்கு விளக்கேத்தி பாருங்க. அதோடைய மகிமை வேற எதுக்குமே வராது. வீட்லயும் பண்ணலாம், கோவில்களையும் ஆமா ஆமா, வீட்லயும் பண்ணோம், கோயில்லையும் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு முறைகள் இருக்கு. முருகப்பெருமானுடைய சிறப்புகள் வந்து நான் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு 6 முகம் இருக்கு. இவருக்கு ஒரு விசேஷம் கொண்டாடுறதுல ஆடி கிருத்திகை, அடுத்தது தைப்பூசம், கந்த சஷ்டி விரதம், வைகாசி விசாகம். ஒரு வருஷத்தை வந்து அப்படி நாட்களா பிரிச்சுட்டேன்னா அந்த வைகாசி விசாகத்துக்கு ரொம்ப முக்கியம் ஜாஸ்தி. சித்திரையில வரக்கூடிய பௌர்ணமியை தொட்டு வர்றதுதான் சித்ரா பௌர்ணமியா எடுக்கிறோம். அடுத்தது வைகாசி விசாகத்தை, வைகாசி மாசம் பௌர்ணமியை தொட்டு வர்றதுதான் வைகாசி விசாகமாக கொண்டாடுறோம். அவ்வளவு விசேஷம் வந்து அவர்கிட்ட இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கை பாத்தீங்கன்னா அபய வரத முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது வர்றவங்களுக்கு, இது பெருமாள்கிட்டையும் வரத முத்திரை தான், முருகருக்கும் வரத முத்திரை தான். வரத முத்திரைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரத்தை அள்ளி தரக்கூடிய முத்திரை. அது பயத்தை போக்கி வரத்தை அள்ளி தருது. நீங்க யாராவது உங்களுடைய ஃபியூச்சர், எதிர்காலத்தை பத்தி பேசுனீங்கன்னா டப்புன்னு ஒரு பயம் வந்துடும். ஐயோ என்ன பண்ண போறோமோ இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். இப்ப குழந்தை 2ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. நீங்க இப்பவே இப்படி இருந்தா நீங்க அடுத்து 24 வயசுல பாருங்க, 20 வயசுல மருத்துவத்துக்கு எத்தனை நீங்க கட்ட வேண்டி இருக்குன்னு யாராவது சொல்லிட்டாலே இங்க அடிவயத்தை கலக்கிறோம். ஐயோ என்ன பண்ண போறோம். நார்மல் பீப்புள் நான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க யாரை வணங்குறது அப்படின்னா முருகன். ஏன்னா அவர் தான் வஜ்ரவேலன். அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு விசேஷம் முருகப்பெருமானுக்கு இருக்கு. ஆக உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில் இருக்கு இல்லையா, அங்க நீங்க எடுத்துக்கலாம். சாயந்தரம் வழிபாடுனா சாயந்தர வழிபாடு, அடுத்த நாள் காலையில வழிபாடுனா அடுத்த நாள் காலையில வழிபாடு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சார், குறிப்பா இது பெண் பக்தர்களுக்காக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இப்போ இந்த விரத முறை நம்ம கடைபிடிக்கும் போது பெண்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் நிகழ்வதற்கான நிறைய வாய்ப்புகள் அதை நம்ம தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே இந்த மாதிரி விரதங்கள் இருக்கிற நாட்கள் அவங்க ரொம்ப அழகா ப்ரிப்பேர் யோசிக்கிறாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த நாள் கோயிலுக்கு போலாமா வேண்டாமா முன்ன பின்ன யோசி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி விரதம் இருக்கும்போது தெரியாம இப்படி ஆயிட்டாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க காசி யாத்திரை வந்திருக்காங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருந்திருக்கு. இது இயற்கையான ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க விரதத்தை பூர்த்தி பண்ணிடுவாங்க. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்? ஒருவேளை என்னால முடியல, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா அடுத்து வர கிருத்திகை இருக்கு பாருங்க, இல்லைன்னா அதுக்கு அடுத்து வர விசாகம், அடுத்த மாசம் வரக்கூடிய விசாக வழிபாடு, அவ்வளவுதான். அடுத்த நெக்ஸ்ட் வரக்கூடிய விசாக வழிபாடை, இப்ப வைகாசி விசாகம் இருந்திருக்காங்க, அடுத்து வரக்கூடிய ஆடி விசாகத்துல அவங்க வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவுமே விசேஷம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, அடுத்து வரக்கூடிய செவ்வாய் அல்லது வியாழன் முருகனுக்காக விரதம் இருந்துட்டாங்கன்னா அதே பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த வைகாசி விசாகத்துல எந்தெந்த ராசியில இருக்கிறவங்க, அதாவது இந்தந்த ராசியில இருக்கிறவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளோ இல்ல கல்வியோ இல்ல தொழில் ரீதியாவோ வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ராசிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யார் யார் சார்? உதாரணமா ஒண்ணு சொல்றேன். 12 ராசியும் வணங்கக்கூடிய காலத்துல இருக்கணும் நம்ம. நான் சொல்றது 12 ராசியும் வணங்கக்கூடிய காலத்துல இருக்கணும். ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கும் 12 ராசிக்கும் இருக்கக்கூடிய அதிபதியா இருக்காரு முருகன். அப்படி இருக்கும்போது நம்ம 12 ராசி, ஏன்னா அவருக்கு தான் 12 கை இருக்கு, 12 ராசியும் வணங்கக்கூடிய காலம். ஆனா நீங்க கேட்டதுக்காக நான் பதில் சொன்னோம் இல்லையா, அப்படின்னா இப்ப நிறைய ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணியிருந்தா நீங்க என்ன ராசின்னு கேட்டுப்பாங்க, சிம்ம ராசின்னு வாங்க. அஷ்டம சனி நடக்குது.
அதனால சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வந்து வணங்கக்கூடிய தன்மைகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மீனராசி, கும்பராசி, மேஷராசி இவங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா, இவங்களுக்கும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இந்த ராசிக்காரங்கள் வந்து வணங்கக்கூடியதா இருக்கும். சார் இப்போ கொஞ்ச நாளாவே நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூபா இருக்கட்டும் இல்ல என்ன சோஷியல் மீடியாவா இருந்தாலும் முருகர் மேல இருக்கிற அந்த பக்தி அப்படிங்கிறது வந்து இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. தனியா முருகருக்கு வந்து கம்யூனிட்டிலாம் ஆரம்பிக்கிற அளவுக்கு இப்போ வந்து சோஷியல் மீடியால நிறைய பேர் ஆக்டிவா இருக்காங்க. ஸோ இப்போ திடீர்னு முருகர் மேல அவ்வளோ ஒரு பக்தி வெளிப்படுத்த காரணம் என்ன நினைக்கிறீங்க? கலோ சுப்பிரமணியன்னு காஞ்சி பெரியவர் சொல்வார். இந்த கலியுகம் வந்து சுப்பிரமணியருக்குரியது. ஓகே. அந்த கலியுகத்தில் கலியுக தெய்வம் என்று அழைக்கக்கூடியவர் முருகன். இந்த கலியுகத்துல வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே என்னன்னா சற்றென்று அனுகிரகம் தரக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்பாங்க. சற்றென்று அனுகிரகம். 5 முகம் தோன்றும், 6 முகம் தோன்றும், வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் 2 காலும் தோன்றுமே. எப்படி தோன்றும்னா முருகா 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 என்று ஓதுவார் முன் 2 கால்களும் தோன்றுமேங்கிற. அப்போ வெஞ்சமலரில் அஞ்சேல் என வீட்டுல ஒரு சண்டை வந்துருச்சுமா, சரியான சண்டை. வீட்டுக்காரங்களுக்கும் நமக்கும் இல்லைன்னா வீட்டுக்காரருக்கும் நமக்கும் சண்டை வந்துருச்சு. வீட்டுக்காரரு உனக்கு பெரிய திமிரு, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு பயங்கரமா மிரட்டுறாரு, திட்டுறாரு. திட்டிட்டு சமாதானமே படுத்த மாட்டாரு. நான் உட்காந்துட்டு இப்படி பார்ப்போம் அப்படி பார்க்க ஒன்றும் சமாதானம் ரொம்ப மனசு கஷ்டமாகும். நீங்க பெத்த புள்ள கூட பாக்குறது இல்லையா. ஆனா முருகன் எப்படி அப்படின்னு கேட்டல்னா வெஞ்சமலை ரொம்ப மனம் நொந்திருப்பீங்க பாருங்க. எப்படி சொல்றான், அஞ்சேல் என வேல் தோன்றும், கவலையே படாத, பயப்படவே பயப்படாத என்று வேல் தோன்றும். எப்படி தோன்றும்னா நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில், ஒரே ஒரு தடவை அவரை நினைச்சா போதும் அவருடைய 2 காலும் வந்து நிக்குமா. அப்போ முருகா முருகாங்கிற நாம நமக்கு என்னன்னா 2 கால்களும் நின்று நம்மளை காப்பாற்றும். திருச்செந்தூருக்கு போறவங்க, பழனிக்கு போறவங்க, டெய்லி கந்த சஷ்டி வாசிக்கிறவங்களுக்கு சோதனை இல்லாமலாம் இருக்காதுமா. நிறைய சோதனை வரும், பயங்கரமான சோதனை. ஏன்னா அவர் அப்புறம் மாயா ரூபர். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சோதனை எல்லாம் பண்ணுவார். ஆனா இந்த படத்துல வர மாதிரி சோதனை படைச்சா சாதனை கொடுப்பாருங்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசியில என்ன பண்ணுவாருன்னா அனுகிரகத்தை கொடுப்பாரு, நினைச்சதை நிறைவேற்றி கொடுத்துருவாரு. அது ஏன் கஷ்டத்தை கொடுத்தாருன்னு அப்பதான் தெரியும். ஏன் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு அப்ப புரியாது, பின்னாடிதான் நமக்கு புரியும். அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய பக்தி. அதனாலதான் கேட்ட வரத்தை பூரா அள்ளி கொடுக்கக்கூடியவராக தான் முருகப்பெருமானாக இருந்து கொடுக்குறாரு. அதனாலதான் முருக பக்தி இன்னைக்கு உலகெங்கும் இருக்கு. நீங்க மலேசியால போனீங்க அப்படின்னா சைனீஸ் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த இது குத்திக்கிறாங்க, அழகு குத்திக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அந்த தைப்பூசத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கும். எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சோ போய் பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கும். அதெல்லாம் காண கிடைக்காத ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பழனியில பாருங்க, குழந்தைய கூட்டின்னு வராங்க. நான் அப்படி கார்ல போகும்போது வண்டியை நிறுத்திட்டு நடப்பாதையில போகும்போது நான் அவங்க கிட்ட அப்படியே பேசிட்டே வரேன். அவங்க சொல்றாங்க, நான் கிட்டத்தட்ட 16 வருஷமா வந்துட்டு இருக்கேன் சார். அவர் தொடர்ந்து 16 வருஷமா நடைபாதை வந்துட்டு இருக்கேன், பாத யாத்திரை. இதை தூக்கிட்டு வந்து காவடியை தூக்கி வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை வரத்துக்காக சஷ்டி விரதம் வந்தோம், முருகன்கிட்ட வேண்டினோம். இப்ப பாருங்க குழந்தை பிறந்திருக்கான், குழந்தைக்கு பேரு கார்த்திகேயன்னு வச்சிருக்கோம், முருகனுடைய பேரே வச்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய பக்தி எல்லாம் பார்க்கும்போது நம்ம பக்தி என்னது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. சுவிட்சர்லாந்துல முருகனுடைய அந்த மாம்பழ கனி திருவிழா அப்படின்னு அங்க இருக்கு. நான் சுவிஸ்ல இப்போ அங்க போனேன். அங்க போன வருஷம் கிட்டத்தட்ட 5 தடவை போயிருக்கேன். அங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாம்பழ திருவிழா. அந்த மாம்பழத்தை ஏலத்துல விட்டு வாங்குறாங்க. அந்த மாம்பழ திருவிழா எப்படி அந்த மாம்பழத்துக்காக கோச்சுட்டார்ல, அந்த மாம்பழ திருவிழான்னு ரொம்ப ஃபேமஸா நடக்குது. ஜெர்மன்ல ரொம்ப ஃபேமஸா நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா உலகமெங்கும் முருக பக்தர்கள். நான் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்றது பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர்னு ரெகக்னைஸ் பண்றதை விட ஃபர்ஸ்ட் சார் நீங்க அந்த முருகரை பத்தி சொன்னீங்க சார், அப்படியே முருகரே கண்ணு முன்னாடி நிக்கிறாருன்னு. அதுதான் அந்த முருகன் என்னன்னா கண்முன் தோன்றும் தெய்வம், சற்றென்று அணுகிறோம். எங்க பாட்டி சொல்லுவாங்க, என்னவோ தெரியல கனவுல யாராவது குழந்தை உடனே முருகன் தான் போய் பழனிக்கு போயிட்டு வரணும். அப்ப அந்த காலத்துல குழந்தைனாலே அது முருகன் தான். நான் சொல்றது நம்ம சவுத் இந்தியால நம்ம சொல்றோம், நார்த் இந்தியால கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி முருகன் என்றாலே ஒரு சந்தோஷம், முருகன் என்றாலே ஒரு ஆனந்தம். அதுதான் உண்மை. எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு இல்லையா, அதனால அந்த ஒரு கடவுள் நம்பிக்கைன்றது முருகர் மேல குறையாமலே இருக்கு. உண்மை. சார் குறிப்பா இந்த விசாகம் அன்னைக்கு
கோவில்களுக்கு, அதாவது திருச்செந்தூர் போகணும், பழனி போகணும், இந்த மாதிரி எல்லாம் கோவில்கள் சொல்றாங்க இல்லையா? அதுல எந்த கோவில் உகந்த கோவில் நினைக்கிறீங்க? இதுக்கு போனா கண்டிப்பா இது நடக்கும்பா. என்னை பொறுத்தளவுக்கு முருகன் எல்லா இடங்கள்லயும் இருக்காரு. நான் சொல்றது, உங்களுக்கு எந்த இடத்துல எழுதியிருக்காரோ அந்த இடத்துல தான். நீங்க சொல்றது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் சன்னிதானத்துக்கு போனாலே ரொம்ப விசேஷம். அதோட வீட்டுல இருக்கிற முருகனை கும்பிட்டா அதோட விசேஷம். ஸோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில், அதை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா நீங்க 6 படை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னா 6 படை வீட்டுல பக்கத்துல போயிட்டு வாங்க. ரொம்ப நீங்க கேட்டங்காட்டி சொல்றேன், சுவாமிமலை போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சுவாமிமலை போயிட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பாக அந்த நாள் வந்து இருந்துருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி பழனி போயிட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பு. என்கிட்ட நீங்க இப்ப பேசும்போது எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம். ஒரு அம்மா வந்து, நான் வந்து கேலண்டர் கொடுத்தோம். வருஷம் கேலண்டர் கொடுப்போம் இல்லையா? அதுல வந்து முருகருடைய படம் இருக்கு. சார் நீங்க ஏன் சார் கேலண்டர் கொடுத்தீங்கன்னு. நம்ம கேலண்டர் கொடுத்தது தப்பா? இல்ல சார், நீங்க வருஷம் கேலண்டர் கொடுக்குறீங்களா? ஆமா கொடுக்குறேன். இந்த பழைய கேலண்டர்ல தூக்கி போடுறதுக்கே எனக்கு மனசு இல்லை சார். நான் டெய்லி அதுக்கு பொட்டு வச்சு அதுல 2 பூ வச்சு ஒரு ஊதுபத்தியை காமிச்சிருவேன். இப்ப எனக்கு என்னன்னா, எங்க வீட்லயே கேலண்டர் கிட்டத்தட்ட உங்க கூட 10 வருஷமா பழகின்னு இருக்கேன். 10 கேலண்டர் இருக்கு. இது எல்லாம் வீட்டுல மேல அடுக்கி வச்சிருக்கேன் சார். என்ன சார் பண்றது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே சார். நான் ஒண்ணு சொன்னேன், சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, பேசாம அதை வந்து ரைட்டிங் பேடா யூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி முருகர் இருப்பாரு. அந்த மாதிரி முருகருடைய கேலண்டர் இருந்தா கூட அதை கூட தூக்கி போடுறதுக்கு மனசு வரல பக்தர்களுக்கு. அப்படி ஒரு இருக்காரு கடவுள். சார் வீட்லயே வேல் வாங்கி வச்சு நம்ம வணங்குறது எப்படி சார்? அஸ்திர பூஜைன்னு பேருமா. நான் தான் நிறைய நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கேன், வேல் வச்சு வழிபடுறோம். அஸ்திர பூஜைக்குன்னு ஒரு முறை இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வேல் வச்சு வழிபடுறாங்க. அப்படி வழிபடக்கூடாது. அஸ்திர பூஜைக்குன்னு ஒரு வழிபாடு. பாருங்க, நான் இங்க வேல் வச்சிருக்கேன். ஸோ அஸ்திர பூஜைக்குன்னு ஒரு முறைகள் இருக்கு, ஒரு மந்திரங்கள் இருக்கு. அந்த மாதிரி அஸ்திர பூஜை தெரிஞ்சுட்டு வழிபாடு பண்ணா நிச்சயம் அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸ்ரத்த அங்க தேவை. ரொம்ப மடியா ஸ்ரத்தையா பண்ணிட்டோம்னா அவ்வளவு பலன்கள் கிடைக்கும். சார் நீங்க சொல்லும் போதுலேருந்தே தெரியுது, இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் இவ்வளவு இருக்கா? முருகனை இப்படியெல்லாம் வழிபடலாமா? இப்படியெல்லாம் வழிபட்டா முருகன் நமக்கு இவ்வளோ நன்மைகள் தருவாரா? அப்படிங்கிறது எல்லாமே அவ்வளோ அழகா விளக்குனீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றிமா. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.